I am a guided channel friends. ரயில்வேல வந்து இன்டர்னல் கோச் ஃபேக்ட்ரி சென்னையில் வந்து ஒரு வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒன்லி ஃபார் அப்ரண்டிஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்ரண்டிஸ் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்து பண்ணலாம். ஐடி 10th 12th முடித்தவங்க யாராக இருந்து வேணும் இப்போ அப்ளை பண்ணலாம். நீ ஐடி முடிச்சிருந்தா பண்ணலாமா அப்படிலாம் கிடையாது. 10th 12th யாரா வேணாமா. ஸோ யூடியூப் சேனல் இந்தியன் ரயில்வேல வேலை அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஆனால் இது வந்து ஒரு அப்ரண்டிஸ் ட்ரேடுக்கான தான் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி ரியல் இதெல்லாம் கிடையாது. நீ அப்ரண்டிஸ் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, நீங்கள் இப்போ வந்து அப்ரண்டிஸ் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து ஏஎல்பி ரயில்வேல நான் டெக்னிக்கல் அந்த மாதிரி கோர்ஸ் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. இந்த இது வேகன்சி போட்டாங்க, சப்போஸ் உங்களை வந்து பர்மனெண்ட் பண்ணுற கூட சான்சஸ் ஒரு சில சமயம் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் வந்து நானும் சொல்கிறேன். சப்போஸ் ஒரு சில நேரம் ஆள் இல்லாத நேரத்தில் உங்களை வந்து பர்மனெண்ட் பண்ணி சேலரியும் இது பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் வந்து நீங்கள் அப்ரண்டிஸ் தானேன்னு வந்து இது பண்ண வேணாம். இதுக்கு வந்து சேலரி வந்து கம்மியாக தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து ஆல் சென்னையில் தான் இதுக்கான ஜாப் லொக்கேஷன் வந்து இருக்க போகுது. வேறு எதாவது ஸ்டேட் வந்து நீங்கள் போகிறது இல்லை. இதை வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். நம்மளுடைய சேனல் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனபிள் பண்ணி வச்சுங்க. நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு அப்ரண்டிஸ்ஷிப்கான இதுதான். இது ஐடிஐ ட்ரேடு 10th 12th யார் முடிச்சாங்கன்னா பண்ணிடலாம். ஆல் ஓவர் இந்தியன் இன்வைட்டட் எலிஜிபிள் வந்து தமிழ்நாடு மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். அப்ரண்டிஸ்னால சென்னை ஜோனில் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 22/5/2024 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. க்ளோசிங் டேட்டை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து 21/6/24 அப்போ வந்து க்ளோசிங் வந்து ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். வேகன்சியை பொறுத்தளவில் உங்களுக்கு எதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணனா httr://ppicg government.in அந்த இதில் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அந்த வீடியோ பார்த்த உடனே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாரும் ஐடி ட்ரேடு 10th 12th இதுக்கு எலிஜிபிளாக இருந்தால் அவங்களுக்கு வந்து வீடியோ மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா சொல்கிறேன். ஏன்னா ரயில்வே எக்ஸாம் யார் கிளியர் பண்ணவங்க இது பண்ணால் ரயில்வே எக்ஸாம் யார் எழுதுகிற ஐடியா தான் அவங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கு வந்து தனியாக ஒரு இடஒதுக்கீடு மாதிரி கூட கொடுப்பாங்க சம்சயம். இதிலே 2 இதாக வந்து பிரிச்சிருக்காங்க, ஃப்ரெஷர்ஸ் அண்டு எக்ஸ் ஐடிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ் ஐடினா ஐடி முடிச்சவங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்னென்ன ஜாப் போஸ்டிங் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கார்பெண்டர், எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர், மிஷினிஸ்ட்டு, பெயிண்டர், வெல்டர்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எம்எல்டியில் வந்து ரேடியாலஜி, பேத்தாலஜி, பாசா அப்படின்னு சொல்லி வந்து டோட்டலாக வந்து வேகன்சி வந்து கிட்டத்தட்ட 1110 வேகன்சி கிட்ட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் வந்து இது பண்ணுங்கள். இது வந்து டோட்டலாக 1010னா டோட்டலி வந்து இதில் எதையும் சேர்த்து நான் சொல்கிறது, அதாவது ஃப்ரெஷர்ஸ் அண்டு எக்ஸ் ஐடின்னு சொல்லுவாங்கள்ல, ரெண்டையுமே சேர்த்து வந்து சொல்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் வந்து இது ட்ரேடு 10th முடிச்சு ஐடி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ட்ரேடில் வந்து இது பண்ணிக்கங்க. ஃப்ரெஷராக இருந்தால் நீங்கள் வந்து அதில் வந்து அப்ளை பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு 10th 12th மார்க் ஷீட்டு இல்லை ஐடியில் நீங்கள் எவ்வளோ மார்க் இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சு அதை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. மற்றபடி வேறு எதுவும் பிரச்சனை நீங்கள் இல்லை. இன்ஜினியரிங் டிகிரி டிப்ளமோ இது வேணால் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்ரெண்டிஸ்க்கு வந்து ஹவு டு அப்ளைல வந்து எதுக்கான எலிஜிபிள் இருந்தால் நீங்கள் வந்து இது பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எலிஜிபிளை பொறுத்தவரை எலிஜிபிள் பர்சன் வித் த டிசபிலிட்டி பர்சனுக்கான இது வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து அவங்க வந்து பார்த்துங்க. இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணுங்கள். மஸ்ட்டாக அப்ரெண்டிஸ் தான். வேறு யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் வந்து இந்தியன் ரயில்வேல வேலை அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. அப்படி போட்டால் தான் வந்து மோஸ்ட்லி வந்து யாரெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து 2 வேரியண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஐடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து நீங்கள் 15 இயர்ஸ், அதாவது 15 வயசுலேருந்து ஷுட் நாட் பி கம்ப்ளீட்டட் 24 இயர்ஸ் இதுக்குள்ளே இருந்தால் நீங்கள் வந்து அப்ரெண்டிஸ் வந்து பண்ணலாம். சப்போஸ் நான் ஐடி பண்ணலை அப்படின்னா 15 வயசுலேருந்து 22 வயசு வந்து கொடுக்கலாம். சப்போஸ் இதுக்கு மேலே ஏஜ் இருக்கேன் ப்ரோ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ரிலாக்ஸேஷன் பொறுத்தவரை எஸ்சிஎஸ்டிக்கு வந்து ஒரு 5 இயர்ஸு, ஓபிசிக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரிலாக்ஸேஷனே போதும் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்லாம் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்க, அப்ளை பண்ணிட்டு உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து ஒன்ஸ் வந்து ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. என்னென்ன ட்ரேடுக்கு என்னென்ன முடிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் எத்தனை வந்து டைம் பீரியடு ட்ரைனிங் வந்து எத்தனை வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஐடி ட்ரேடை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து 1 வருஷம் கம்பல்சரி இருக்கும். அதுக்கு மேலே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது வந்து அவங்களுடைய இதை பொறுத்து தான் இருக்குது. மேக்ஸிமம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் வந்து ஒரு சில நேரம் சம்டைம் வந்து முன்னாடி எப்படின்னா பர்மனெண்ட் அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. இப்போ அப்படிலாம் வந்து கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எதுவும் வந்து அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், மிஷினிஸ்ட்டை பொறுத்தளவில் 10th முடிச்சிருக்கணும். மஸ்ட்டாக வந்து எல்லாருமே 10th முடிச்சிருவீங்க. ஒரு சில பேர் 8th முடிச்சுட்டு கூட பண்ணலாம். 10th வந்து கேட்டுக்கான ஷுட் நாட் பி பாஸ். ஏன்னா 10th நீங்கள் பாஸ் பண்ணால் தான் வந்து 8th பாஸ் ஆகி நான் வந்து இந்த இது முடிச்சிருக்கேன் அப்படின்னா வந்து நீங்கள் எலிஜிபிள் இல்லை தான். ஏன்னா அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இதில் அதை வச்சு தான் சொல்கிறேன். நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன். அதாவது ஐடி இதில் முடிச்சு நீங்கள் வந்து ஒகேஷனல் அந்த இது இருப்பீங்களா
ட்ரைனிங் வந்து 1 இயர் எபோவ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஒகேஷனல் கவுன்சிலில். இதுக்கு வந்து உங்களுக்கு 1 இயர் வந்து ட்ரைனிங் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் கார்பெண்டர், பெயிண்டர், வெல்டர் இருக்கீங்களா, வெல்டர் அப்படின்னு அவங்களும் வந்து 10th முடிச்சிருக்கணும். 10th முடிச்சுட்டு அதில் ஒரு 50% வந்து மார்க் இருக்கணும். 50% இருக்கணும் தான். ஏன்னா மார்க் வைஸ் தானே உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ண போகிறாங்க. அதனால் சொல்கிறேன். அப்புறம் நேஷ்னலில் ட்ரேட் சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும். ஏன்னா வந்து உங்களுக்கு ஐடி முடிச்சிருப்பீங்களே, சர்டிஃபிகேட் வந்து கேட்பேன். ஏன்னா எக்ஸ்ஐடினா உங்களுக்கு வந்து 1 இயர் வந்து ட்ரைனிங் வந்து இருக்கும் போது. அதுக்கப்புறம் வந்து ப்ரோக்ராம் அண்ட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து 10th முடிச்சிருக்கணும். அதுக்கு வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் ப்ரோக்ராம் சிஸ்டம் பற்றி தெரியணும். அதுக்கு வந்து ஒரு 1 இயர் வந்து ட்ரைனிங். ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா வந்து அவங்களும் வந்து 10th தான் முடிச்சிருக்கணும். சயின்ஸ் மேக்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்டாக வந்து எடுத்து வச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்லாம் வந்து எதுவும் தேவையில்லை. இவங்களுக்கு வந்து எப்படின்னா 2 இயர்ஸ் ட்ரைனிங். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ட்ரேடை பற்றி தெரியும், இவங்களுக்கு வந்து தெரியாது. நீ வெறும் 10th முடிச்சிருந்தா போதும், எந்த ஒரு ஐடி வந்து இது பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் கார்பெண்டர் வந்து பெயிண்டரை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து 10th வந்து நீங்கள் வந்து 50% மார்க் இருந்தால் அப்ளை பண்ணலாம். அல்லது வந்து +2 ஆர் ஈக்குவல் வந்து எது படிச்சிருந்தாலும் நீங்கள் இது பண்ணலாம் வந்து சொல்லியிருக்காங்க. 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டைம் பீரியடாக இருக்குது. வெல்டரை பொறுத்தளவு வந்து 10th முடிச்சிருந்தால் நீங்கள் போதுமானது. 10th +2 அதுக்கு மேலே முடிச்சிருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10th 1 இயர் வந்து 3 மந்த்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரெயின் இருக்க போகுது வெல்டரை பொறுத்தளவில். அதுக்கப்புறம் வந்து எம்எல்டின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரேடியாலஜி அண்ட் பேத்தாலஜியை பொறுத்தளவு வந்து நீங்கள் வந்து 12th முடிச்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 12th எக்ஸாம் அண்டர் த ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதில் வந்து ஒரு சப்ஜெக்டாக 3மே எடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு குரூப் எடுத்திருந்தா மேக்ஸிமம் வந்து இதுக்கு வந்து இது பண்ண முடியும். 1 இயர் வந்து 3 மந்த்ஸ் வந்து உங்களுக்கான ட்ரைனிங் பீரியட் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்டாக எவ்வளோ கொடுப்பாங்க மந்த்லி அப்படின்னா, ஃப்ரெஷர் பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து 10th இருக்கீங்களே அவங்களுக்கு வந்து 6000 வந்து மந்த் வந்து கொடுப்பாங்க. ரூம் அகாமடேஷன் எல்லாமே நீங்கள் தான் வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி. அது அப்படின்னு வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்கல. அதுக்கப்புறம் ஃப்ரெஷர் வந்து அவுட் ஆஃப் பாஸ் 12th முடிச்சிருக்கீங்களா அவங்களுக்கு வந்து 7000 கூட ஒரு 1000 வந்து சேர்த்து கொடுக்குறாங்க 12th முடிச்சிருந்தீங்கன்னா. ஏன்னா சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ்ஐடி நேஷனல் ஆர் ஸ்டேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க ஹோல்டர் ஐடி சர்டிஃபிகேட்னா உங்களுக்கு வந்து 7000 வந்து கொடுக்குறாங்க. ஐடி முடிச்சிருக்கீங்களா அதனால் 12th கூட வெறும் 10th மட்டும் முடிச்சிருந்தா அவங்களுக்கு வந்து 6000 தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே வந்து கொடுக்க மாட்டாங்க. 10% வந்து மினிமம் ஸ்டைஃபண்ட் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் வந்து தான் வரும். அதாவது அப்ரெண்டிஸ் வந்து செகண்ட் இயர் வந்து இது வந்தீங்க அப்படின்னா அப்படின்னு வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து பார்த்துங்க. ஹவு டு அப்ளை வந்து நான் ஆல்ரெடி வந்து சொல்லிட்டேன். ஆல்ரெடி வந்து அப்ளிகேஷன் 22/5/2024 வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 21/6/24 வந்து முடியுது. ஐசி வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து PRIC government.in அந்த இதில் வந்து 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷன் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸில் வந்து ஒரு 100+ GST வந்து கட்டுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி வந்து கிரியேட் பண்ணுறீங்களா 100% வந்து யார் ஃபீமேல் வந்து அவ்வளோ கிடையாது. மெயில் ஒன்லி வேகன்சி. விமன் வந்து கொடுத்துருக்காங்க. மேல் அந்த மாதிரி வந்து ஸ்பிட் பண்ணி எதுவும் கரெக்டாக வந்து சொல்லலை. இந்த பிடிஎஃப் வேணும்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய டெலிகிராம் குரூப் சேனலில் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். வேணுங்கன்னா டெலிகிராம் குரூப் சேனல் ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. வேறு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. முடிஞ்ச அளவு நான் வந்து உங்களுக்கு டவுட் வந்து கிளியர் பண்ண பார்க்குறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் வந்து வில்லிங்காக இருக்கேன் ப்ரோ அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10th 12th முடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரும் ஃபஸ்ட் டைமாக வந்து ரயில்வேயில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டான ஒரு ஜாப் இருக்கும். ஏன்னா சென்னையில் பொறுத்தளவில் எழும்பூர் இது பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும்ல, ஒரு ஃபாரின் இயர்னு போகிறீங்க அப்படின்னா வந்து ஒரு ஐடியில் வேணால் அந்த மாதிரி அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சேலரி கூட சான்சஸ் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், பார்த்துக்குங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட் பொறுத்தளவு உங்களுக்கு வந்து ஒரிஜினல் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் டிசி வந்து கம்பல்சரி கேட்டிருக்காங்க. குவாலிஃபையிங்க்கு அப்புறம் குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா 10th 12th ஐடி அதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெரிஃபிகேஷனுக்கு வந்து டிக்ளரேஷன் வந்து நீங்கள் கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் ICF ரெக்கமெண்ட் வந்து இது பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நிறையா வந்து பிடிஎஃப் வந்து டெலிகிராமில் கொடுக்குறேன், வேணுங்கிற வந்து டவுன்லோட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ. நம்மளோட சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அடுத்த ஒரு வீடியோ நமக்கு வந்து போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு தான் லைக் வந்து உங்களுக்கு போட சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். ஏன்னா வந்து நிறைய சேனல்ஸ் வந்து இவங்க இருப்பீங்க, அதனால தான் சொல்கிறேன்.